ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் அகெயின் நம்ம நம்மளோட லேர்னிங் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்ட் 4 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ செஷன் 5 பார்ட் 5 நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 4 வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஓகேவா, ஃபஸ்ட்டு மென்டல் எவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்மளே எப்படி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றத அந்த கிளாஸில் சொல்லியிருக்கோம். செகண்ட் பைனரி ஆப்ஷனோட பேசிக்ஸ் சொல்லியிருப்போம். கேண்டில்ஸு அது எல்லாமே சொல்லியிருப்போம். தேர்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பற்றி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்டு, கேப் டவுன், அதை பற்றி எல்லாமே நம்ம கண்டினியூஸாக பேசியிருக்கோம். இப்போது இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த 2 டாபிக் நம்ம பேச போகிறோம். ஒன்று கேண்டில் ஸ்டிக்ஸோட டைப்ஸ். ஓகேங்களா, என்னென்ன கேண்டில் ஸ்டிக் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஸ்டிக்கோட பிஹேவியர் எப்படி பிஹேவ் பண்ணோம், எங்கே வந்தால் எப்படி கேண்டில்ஸ் பிஹேவ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க நம்ம டைரெக்டாக கிளாஸ் உள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கேண்டில் ஸ்டிக்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் டைப்ஸ்ன்றது கேண்டிலோட ஃபார்மேஷன் தான். ஓகேங்களா, ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போது இந்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, அப்படின்னு வச்சுக்கோங்க, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், நமக்கு இது நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும். இது கேண்டிலோட ஓப்பனிங் பாயிண்ட், இது கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட். ஓகேங்களா, அப்போது இந்த கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகி என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த பாயிண்ட்லேருந்து பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் உள்ளே கேண்டிலை கொண்டு போய் இப்படி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனால பாடியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே செல்லருக்கும் பையருக்கும் இன்பிட்வீனில் நடக்கிற இந்த ஃபைட், இந்த ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறதுனால இந்த விக் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, ஆக்சுவலாக அதை நம்ம எப்படி கிளியராக வரையலாம், எப்படி அந்த கிளியராக கேண்டிலோட ஃபார்மேஷன் நம்ம வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹேமர் கேண்டிலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, இப்போ இதை வரையும் போதே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஓகேங்களா, வரையும் போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இந்த கேண்டில் என்ன கேண்டில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். சரிங்களா, இது என்னது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஓகேங்களா, ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன். அப்போது ஒரு ஹேமர் கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த ஹேமர் கேண்டில்ஸ் எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேமர் கேண்டில்ஸ் எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஹேமர் கேண்டில் வந்தாலே அது என்ன தான், அது ஸ்ட்ராங் கேண்டில் அப்படின்னு தான் மீனிங். ஓகேங்களா, மார்க்கெட்டில் ஒரு ஹேமர் கேண்டில் வருது அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, டிபெண்ட் அப்பான் லொக்கேஷன், அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணும், ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போது அந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் சொன்னேன்னா ஹேமர் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஏன்னா செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸை பீட் பண்ணிவிட்டு கேண்டிலை மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்போது
இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ்லாம் என்னவா இருக்காங்க, வீக்காக இருக்காங்க, வீக் செல்லர்ஸ். அப்போ இங்கே வந்து யார் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, பையர்ஸ். அப்போது ஆக்டிவ் பையர்ஸ், இந்த இடத்துல இருக்கிற பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஓகேங்களா. அப்போது புல்லிஷில் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வருது அப்படின்னா அந்த கேண்டில் என்ன கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். ஓகேங்களா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அந்த சார்ட்டையும் நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ டோன்ட் வரி. ஓகேங்களா. அடுத்து இந்த கேண்டில். இந்த கேண்டில் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த கேண்டில் நார்மலாகவே வந்து நம்ம ஸ்ட்ராங்கான கேண்டில் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஏன்னா ஈவன் தான் நம்ம பாடியிலையும் சரி விக்லேயும் சரி பார்த்தோன்னே இந்த கேண்டில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்ட்ராங்கான கேண்டில். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து என்கல்ஃப் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், என்கல்ஃப்னு சொல்லுவோமா. இதை வந்து ஆஸ் பர் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் பார்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து அப்சைட் பார்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த செல்லர்ஸ் கேண்டில் வந்து 75% பாடியில் வந்து பையர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பீட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. அபோவ் 75% பாடியில் வந்து பையர்ஸ் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம், அப்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். இது கேண்டிலோட பேர், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட பேர்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து அவசியமே இல்லை. ஓகேங்களா. நமக்கு வந்து இந்த கேண்டிலை வச்சு ட்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும். கேண்டிலோட பேர் தெரிஞ்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது நமக்கு. சரிங்களா. இப்போது அடுத்த கேண்டில். இந்த கேண்டில் நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலாகவே வந்து இதை வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ஸ்பின்னிங் டாப்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பிட்வீன் ட்ரெண்டில் வந்தது அப்படின்னா கண்டினியூஷன், லெவலில் வந்தது அப்படின்னா ஒரு ரிவர்சல். ஓகேங்களா. ஏன் இதை வந்து ரிவர்சல் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக இதை வரைஞ்சிருக்கிறதே வந்து தப்பாக தான் வரைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து நமக்கு ரெட்டு தான் வரும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் ட்ரை பண்ண செல்லர்ஸ், இங்கேருந்து ட்ரை பண்ண செல்லர்ஸ் திரும்ப என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, உள்ள செல்லர்ஸ் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா. அப்போது இந்த ஏரியாவில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, ரெண்டு பேருமே ஈக்குவலான ஸ்ட்ராங்கில் இருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனால் இந்த கேண்டில் என்ன கேண்டில், ஒரு நியூட்ரல் கேண்டில் அப்படி இல்லைன்னா ஒரு வீக்கான கேண்டில் கூட சொல்லலாம். ஓகேங்களா. வீக்கான பாடி கேண்டில். சரிங்களா. அடுத்து இன்வெர்டட் ஹேமர். ஓகேங்களா. இன்வெர்டட் ஹேமர் இப்போ தான் நம்ம வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் சொல்லணும். பட் ஆனால் இந்த இடத்துல வீக்கான கேண்டில் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இன்வெர்டட் ஹேமரை நமக்கு செல்லில் வராமல், அதாவது அப் ட்ரெண்டில் நமக்கு ஹேமர் கேண்டில் வந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்கான கேண்டில். ஓகேங்களா. அதே அப் ட்ரெண்டில் நமக்கு இன்வெர்டட் ஹேமர் வருது அப்படின்னா அது வந்து வீக்கான கேண்டில். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் போன பையர்ஸை செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கீழே கொண்டு வராங்க. ஓகேங்களா. கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. அப்போது க்ளோசிங் பாயிண்டில் யார் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களோ, ஒரு கேண்டிலை க்ளோசிங் பாயிண்டில் யார் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த கேண்டிலில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றதான மீனிங். நார்மலாகவே ஓகேங்களா, நார்மலாகவே ஒரு கேண்டில் வந்து ஓப்பனிங் பாயிண்ட்டு, க்ளோசிங் பாயிண்ட். இப்போ இந்த ஏற்கனவே நம்ம பார்த்த கேண்டில் கூட பார்த்துக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பனிங் பாயிண்ட்டா, இது வந்து க்ளோசிங் பாயிண்ட். இங்கே வந்து யார் முடிச்சிருக்கா, பையர்ஸ் முடிச்சிருக்காங்களா, அப்போது பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்களா. சேம் இதுலேயும் வந்து இந்த ஏரியா வந்து ஓப்பனிங் பாயிண்ட், இந்த ஏரியா வந்து க்ளோசிங் பாயிண்ட். இதை வந்து பையர்ஸ் முடிச்சிருக்காங்களா, அப்போது இங்கே வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்களா. சேம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனிங் பாயிண்ட், இந்த ஏரியா க்ளோசிங் பாயிண்ட். இங்கே யார் க்ளோஸ் பண்ணியிருக்கா, செல்லர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா. அப்போது இந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் சமமாக இருக்காங்க, ஈக்குவலாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதை வந்து நியூட்ரல்னு சொல்லலாமா.
இப்போ இதே இடத்துல பாருங்கள், இந்த இடம் யாது, இதில் வந்து இந்த இடம் வந்து ஓப்பனிங் பாயிண்ட், இந்த இடம் வந்து க்ளோசிங் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ க்ளோசிங் பாயிண்டில் யாரால் இந்த இடத்துல வந்து கேண்டில் இவ்வளோ தூரம் வீக்குக்கு வர்றதுக்கு ரீசன் வந்தது? இந்த செல்லர்ஸ் தானே. அப்போது இந்த இடத்துல வந்து வீக்கான பையர்ஸ் தானே, ஆக்டிவ் செல்லர்ஸ் தானே இருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் அப் ட்ரெண்டில் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்தது அப்படின்னா அந்த கேண்டில் வந்து வீக்கான கேண்டில்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து போவோம். ஓகேங்களா? சேம் இதே தான் பியரிஷ், அதாவது செல் கேண்டில்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பைக்கு பார்த்தோம், இப்போ செல்லுக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போது இதை வந்து லாஸ்ட்டாக வந்து இதை வந்து க்ரீன் கலர் கேண்டிலில் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அது வந்து வீக்கான கேண்டில்னு சொல்லி நம்ம சொன்னோம். சரிங்களா? இப்போது இதே கேண்டிலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெட் கலரில் பார்க்குறோம். அதனால் இது ஸ்ட்ராங். அப்படியா? அப்படி இல்லை. டவுன் ட்ரெண்டில் இன்வெர்டட் ஹேமர் வந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்கான கேண்டில். அதே டவுன் ட்ரெண்டில் ஓகேங்களா ஒரு நார்மல் ஆன ஹேமர் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், இப்போ ட்ரெண்ட் வந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்படி வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கீழே வர இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா இது வந்து என்ன கேண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். மார்க்கெட் என்னவும் அடுத்து வந்து டவுனுக்கு தான் போகும். சரிங்களா? அதுவே இப்போது இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஹேமர் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு ஹேமர் கேண்டில் வருது. ஓகேங்களா? அப்போ இந்த ஹேமர் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஹேமர் கேண்டில் வந்து ஒரு வீக்கான கேண்டில். ஓகேங்களா? இதுவும் வந்து மார்க்கெட் என்ன பண்ணும், கண்டினியூஷன் தான் பண்ணும். சரிங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் சார்ட்டில் காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நான் சார்ட்டில் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். ஓகேங்களா? அடுத்து அதே தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில். செகண்ட் வந்து தேர்ட் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் வீக் பியரிஷ். ஓகேங்களா? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சேம் அதே தான். ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேண்டிலோட பிஹேவியர்ஸ் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் வந்து அந்த கேண்டிலோட ஃபார்மேஷன், அதுக்கு பிஹைண்ட் என்ன இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ வந்து கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். சாரி, பிஹேவியர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஹேமர் கேண்டில் வந்துருச்சு. இந்த ஹேமர் கேண்டிலுக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா? கீழே என்ன இருக்குது, கீழே வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. அந்த செல்லர்ஸை பீட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் வந்து மேலே வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? செல்லர்ஸை மீட் பண்ணி பையர்ஸ் வந்து மேலே போயிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம ஸ்ட்ராங் கேண்டில் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? இப்போது இந்த ஹேமர் கேண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் வந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த ஹேமர் கேண்டில் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? மார்க்கெட் எப்பவுமே வந்து நமக்கு தெரியும் என்ன பண்ணும், ரெசிஸ்டன்ஸில் ஸ்டார்ட் ஆகி சப்போர்ட்டில் வந்து தான் முடியும். அதே மாதிரி சப்போர்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் முடியும். கரெக்டுங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணும், மார்க்கெட் வந்து ரிவர்சல் பண்ணும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸில் எப்பவுமே ஹேமர் கேண்டில் உருவாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், ரிவர்சல் பண்ணிவிடும். சரிங்களா? இதுவே ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அப்படின்னா அந்த லெவலுக்கு மேலே வந்து கேண்டில் ஓப்பன் ஆகுறாங்க, இல்லை வந்து ஒரு கேப் அப் கொடுத்துட்டு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுறாங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே வந்து ஒரு கேப் அப் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா
மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க, ரிவர்சல் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அது வந்து கண்டிஷன் நம்பர் 2, அதாவது பிஹேவியர் நம்பர் 2. ஓகேங்களா. தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் கேண்டில்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்பிட்வீனில் வந்து கேண்டில்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. சரிங்களா, மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதுதான் இந்த கண்டிஷன். ஓகேங்களா. இப்போது பிஹேவியர் நம்பர் 4 சேம். இப்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப்புக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் அப்படின்னா, அப்புக்கு வர இடத்துல ஓகேங்களா, நான் கேண்டிலே உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட் அப்படின்னா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி ஒரு அப் கொடுத்து மேலே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து கண்டினியூவேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த பிஹேவியர் தான் எல்லா கேண்டிலுக்குமே வந்து மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா, எல்லா கேண்டிலுமே மார்க்கெட்டில் இதே பிஹேவியரில் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா. இப்போது இதை வந்து நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா இந்த கேண்டில் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்றதை சொல்லியிருந்தேன். ஃபெயில்டு செல்லர்ஸ், இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஃபெயில்டு செல்லர், இங்கே வந்து ஆக்டிவ் பையர்ஸ். சரிங்களா. அந்த கேண்டில் இங்கே பாருங்கள் லெவலில் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, ஒரே நிமிஷம், இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவா? ஓகேங்களா. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா? இந்த ரெண்டு ஏரியாக்கும் நடுப்புற நமக்கு என்ன வந்திருக்கு, ஹேமர் கேண்டில் வந்திருக்கா? என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணியிருக்காங்களா? இதே சார்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஹேமர் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்காங்களா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்சல் பண்ணிட்டு இருக்காங்களா? தட்ஸ் இட். இதான் வந்து உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அதையே வந்து நீங்கள் இந்த ஏரியாவில் பாருங்கள், இது எல்லாமே வந்து ஒரே பேரோட சார்ட்டு தான், அதுலேயே நமக்கு எல்லா எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்களேன், இப்போது இந்த ஏரியாவில் பாருங்கள், லெவலுக்கு மேலே ஹேமர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கா? ஓகேங்களா. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டினியூ பண்ணியிருக்காங்களா? சரியா. இப்போது அந்த இடத்துல வந்து லெவல் ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக வந்து லெவல் ஸ்டார்ட் ஆகுறது வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இதுலேருந்து மேலே தான் போயிருக்காங்க. இங்கே ரெட் கலர் ரிட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து தான் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நான் அங்கே வந்து லைன் போட்டுருக்கேன். ஓகேங்களா. இங்கேருந்து லெவல் ஸ்டார்ட் ஆகுது, அந்த லெவலுக்கு மேலே ஹேமர் கேண்டில் வந்திருக்கா? லெவலுக்கு மேலே ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டினியூ ஆகிருக்காங்க. ஓகேவா, சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா. சேம் அதே தான் கீழே லெவலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹேமர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க, மார்க்கெட் வந்து ரிவர்சல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஒரு செல் ட்ரெண்டு, டவுனில் தான் மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்குது லெவலு. ஓகேங்களா. இந்த லெவலுக்கு இன்பிட்வீனில் ஒரு க்ரீன் ஹேமர் கேண்டில், அதாவது இன்வெர்டட் க்ரீன் ஹேமர் கேண்டில் வந்தாலுமே மார்க்கெட் என்ன தான் பண்ணுறாங்க, கண்டினியூ தான் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா. மார்க்கெட் வந்து கண்டினியூ தான் பண்ணுறாங்க. சரியா. ஸோ அதனால் வந்து நீங்கள் டோன்ட் அசெட் இட், ஃப்ரீயாக பண்ணலாம். இங்கேயும் கூட பாருங்கள், ஒரு பை ட்ரெண்டில் வந்து இன்வெர்டட் ரெட் கலர் ஹேமர் கேண்டில் தான் வந்திருக்காங்க, பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. சரிங்களா. இதே கான்செப்ட் தான் எல்லா கேண்டிலுக்குமே வந்து ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில். உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வீடியோவை பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகும். சரிங்களா. அடுத்து
அடுத்து நம்ம நார்மலாக ஏற்கனவே பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் பாடி கேண்டில், அந்த கேண்டிலுக்கும் சார்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ஃபெயில்டு செல்லர்ஸ் அஸ் யூஷுவல், இது வந்து ஆக்டிவ் பையர்ஸ். ஓகேங்களா, இந்த கேண்டிலும் பாருங்கள் இன்பிட்வீன் லெவலில் கேண்டில் வந்திருக்கா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டினியூ பண்ணியிருக்காங்களா, தட்ஸ் ஆல், சிம்பிள். ஓகேங்களா, ஸோ அதனால் எந்த கேண்டில் நம்ம பார்த்தாலும் நம்ம பார்த்துருக்க இந்த 4 டைப்ஸில் இருக்க கேண்டில்ஸ் லெவலில் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை ரிவர்சல் பண்ணும், இன்பிட்வீன் ட்ரெண்டில் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ கன்க்ளூஷன் ஆல்ரெடி வந்து நம்ம 4 டைப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் வந்து 4 செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கிளாஸஸ்ஸு. ஓகேங்களா, இப்போ வந்து 5th 6th வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு இருக்கிறத பெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸும் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா கைஸ், அதே மாதிரி நம்மளோட கிளாஸை பற்றினதான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வந்து இப்போ நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா, கிளாஸ் வந்து இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்க பேட்ச் வந்து இந்த மந்தோட முடிஞ்சிடும். தட் மீன்ஸ் ஆகஸ்ட்டோட முடிஞ்சிடும். நியூ பேட்சை வந்து நான் இப்போதைக்கு வந்து எடுக்கிற மாதிரி பிளான் இல்லை. நியூ பேட்ச் வந்து January 2 தான் எடுக்கிற மாதிரி பிளான். ஓகேங்களா, January 2 எடுக்க போகிற பேட்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஆஃப் காஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் எடுக்க போகிற எஜுகேஷ்னல் கோர்சஸ் எல்லாமே வந்து ஈவன் தோ பர்சனல் கிளாஸாக இருந்தாலும் அது ஃப்ரீ தான். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோடய லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா, என்னோடய லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சொல்கிற ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட டியூரேஷன் வந்து 3 months. ஓகேங்களா, ஒவ்வொரு கிளாஸோட டியூரேஷன் வந்து 3 months இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அது ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து சேர முடியாது. ஈவன் தான் அவங்க பே பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கப்புறம் சேர முடியாது. நெக்ஸ்ட் பேட்சில் தான் சேர முடியும். சரிங்களா, ஓகே. யாருக்கெல்லாம் வந்து கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் கைட் யூ. ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பீஸ் அவுட்.